ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் நிதி. இன்றைக்கி நம்ம குக் வித் நிதி சேனலில் நம்ம சாக்லேட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு எக்லெஸ் சாக்லேட் புட்டிங். ரொம்ப ஈஸியாக சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். கொக்கோ பவுடர் 1/4 கப், கார்ன்ஃப்ளவர் 1/4 கப், vanilla essence 1 teaspoon, milk 2 cups, fresh cream 1/4 cup, sugar 3/4 cup. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவரை ஒரு பவுலில் ஆட் பண்ணுறோம். அது கூட நம்ம எடுத்து வச்சுக்க கொக்கோ பவுடரையும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணதும் ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த 2 கப்ஸ் மில்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணும்போதே நம்ம நல்லா ஸ்டர் பண்ணோம். இந்த மாதிரி நல்லா ஸ்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மில்க்குமே ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது ஸ்டர் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் மில்கை. ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மில்க்கும் சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேனை கொஞ்சம் சூடாக்கிக்கலாம். பேன் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிக்ஸ்சரை நம்ம ஒரு வாட்டி நல்லா வடிகட்டி வச்சு வடிச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்கு ஃபில்டர் பண்ணுறோன்னா அதில் இருக்க ஒரு சில கொக்கோ பவுடர் பார்ட்டிகல்ஸ்லாம் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ உங்களுக்கு புட்டிங் நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சுகரை ஆட் பண்ண போகிறோம். சுகர் வந்து நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக குக்கிங் சாக்லேட் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க எசன்ஸையும் ஆட் பண்ணிடலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி ஸ்டர் பண்ணி விட போகிறோம். இப்போ எல்லாம் ஓரளவுக்கு கரைஞ்சிருக்கும். ஸோ இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து உங்களோட புட்டிங் ரொம்ப சாஃப்டாக க்ரீமியாக வரும் இது போட்டதும். ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண அப்படியே அது நல்லா டைட் ஆகிட்டே வரும். ஸோ உங்களுக்கு அந்த திக்னஸ் தெரியும் நான் நினைக்கிறேன், பாருங்கள். ஸோ இப்போ ஒரு கிளேஸியான ஒரு டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கார்னிஷ் பண்ணுறது தான் வேலை. ஸோ இப்போ இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கிளாஸ் கப்ஸில் இதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். கிளாஸ் கப்ஸ்னால் நம்ம மறுபடியும் இன்னொன்று ஒரு இதில் மாத்திர வேலை இருக்காது. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து கேஷ்யூ நட்ஸ், பாதாம் இல்லை சாக்லேட் சிப்ஸ் எது வேணாலும் கார்னிஷ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இப்போ நான் நட்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் இதை கூல் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில். நான் ஆக்சுவலாக எங்கள் கிட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கனால ரெஃப்ரிஜிரேட்டரில் கொஞ்சம் 1/2 hour வச்சுருக்கேன். நார்மலாக நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ஒரு 1 hour கூல் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில். ஸோ நமக்கு ஒரு டேஸ்டியான புட்டிங் ரொம்ப குவிக்காக சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.